அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் எம் தம்பிதுரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக துணை சபாநாயகராக பணியாற்றிய டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றிதழை காட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் வாழ்த்து பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மாநிலங்களுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய சான்றிதழை காட்டி வாழ்த்து பெற்று வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே அதிமுக சார்பிலே 2 பேர் மாநிலங்களவைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையிலே அதிமுக சார்பில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரையும், அதே போன்று கூட்டணி கட்சியாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய 2 பேருக்கும் அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. 2 பேரும் மனு தாக்கல் செய்யப்பட்டார்கள். மனு தாக்கல் செய்யப்பட்ட 2 பேரும் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார்கள். அதற்கான சான்றிதழை இன்றைக்கு தலைமைச் செயலகத்தை பெற்றுக் கொண்டார்கள். தலைமைச் செயலகத்திலே சான்றிதழை பெற்றுக்கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் மு தம்பிதுரை நேரடியாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய நினைவிடத்திலே சான்றிதழை கொண்டு சென்று வைத்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடிய பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய சிவந்தி இல்லத்திலே சான்றிதழோடு சென்று வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சான்றிதழ் பெற்று வந்த மாநிலங்கள் உறுப்பினராக தேர்வாகி இருக்கக்கூடிய டாக்டர் மு தம்பிதுரை அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே 2 பேர் மாநிலங்களுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்போது தேர்வாகி இருக்கக்கூடிய டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அந்த தேர்வாகி இருக்கக்கூடிய மாநிலங்கள் உறுப்பினருக்கான சான்றிதழை கொடுத்து வாழ்த்து பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.